மாசிலாமணி தேசிகா என பேசுவோர் கண் முப்பாசம் ஓடுமே. மகாசன்னிதானங்களின் திருவடி மலர்களை வணங்கி மகிழ்கிறேன். தருமையாதீனத்தை தோற்றுவித்தருளிய குருஞான சம்பந்த பெருமானுக்கு பிறகு அவர்களது பண்டாரக்கட்டிலை அலங்கரித்தவர்கள் இரண்டாவது குருமகா சன்னிதானமாகிய ஆனந்த பரவச தேசிக மூர்த்திகள். தருமபுரத்தில் அவர்கள் கண்கண்ட தெய்வம் என்று போற்றப்பெறுபவர்கள். ஆதீன அன்பர்களும் தருமபுர வாசிகளும் அவர்களை நடமாடும் தெய்வம், கண்கண்ட தெய்வம் என்று போற்றுவார்கள். அவர்களும் கருணை கடலாக இருந்து வேண்டியான் வேண்டியாங்கு ஈவான் கண்டாய் என்னும் தன்மையிலே அன்பர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் வரப்பிரசாதியாக இருப்பவர்கள். அதற்கு குருவாரத்தன்று அவர்களை வந்து தரிசிக்கும் அன்பர்களே சாட்சி. ஆனந்த பரவச தேசிகருக்கு பிறகு தருமையாதீனத்தின் மூன்றாவது குருமணிகளாக கொலுவிருந்தவர்கள் சச்சிதானந்த தேசிக மூர்த்திகள். இவ்விரு குருமூர்த்திகளும் குருஞான சம்பந்த பெருமானால் நேரடியாக ஞானாபிஷேகம் செய்ய பெற்றவர்கள். அவர்களுக்கு பிறகு மூன்றாவது சன்னிதானம் சச்சிதானந்த தேசிகரால் ஞானப்பட்டம் கட்டப்பெற்றவர்கள் மாசிலாமணி தேசிக மூர்த்திகளாக விளங்கக்கூடியவர்கள். அவர்கள்தான் நான்காவது மகா சன்னிதானமாக இருந்து தருமபுரம் பதியை புரந்தவர்கள். அவர்களே குமரகுருபர பெருமானுடைய ஞானாசிரியராகவும் இருந்தவர்கள். சிவஞான சூரியனாக இருந்து எண்ணற்ற பக்குவிகளை தருமபுரத்தை நோக்கி ஈர்த்தவர்களும் இப்பெருமானே. இவர்களுடைய மாணவர்களாக இருந்தவர்கள்தான் சைவ உலகமும் நம்முடைய தமிழ் உலகமும் உச்சிமேல் கொண்டு போற்றக்கூடிய குமரகுருபர சுவாமிகள். குமரகுருபர சுவாமிகள் நம்முடைய திக்கெல்லாம் புகழுறும் திங்கள் நாள் விளமல்கு திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடைப்பட்டுள்ள ஸ்ரீவைகுண்டம் என்னும் ஊரிலே அவதாரம் செய்தவர்கள். அவர்களது பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாமி எம்மை ஆகியோர் நீண்ட நாட்களாக புத்திரப்பேர் இல்லாமல் வருந்தினார்கள். இவர்கள் அவர்களுக்கு செந்திலாண்டவன் கருணையாலே இவர்கள் வந்து அவதரித்தார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுதே ஊமைத்தன்மையுடையவர்களாக இருந்தமையால் பெற்றோர் இருவரும் மிகவும் மனம் கவன்றார்கள். அவர்கள் மூவரும் திருச்செந்தூர் பெருமானை தரிசித்து தங்கள் குறையை போக்கிக் கொள்ள சென்றார்கள். அங்கு திருச்செந்தூர் எம்பெருமான் திருக்கோயில் எதிரே விளங்கும் தீர்த்தம் கடலாகிய தீர்த்தம். அதற்கு வதனாரம்பம் என்று பெயர். அரசனுடைய மகள் குரங்கு முகம் பெற்றிருந்தமை மாறியதால் அந்த தலம், அந்த தீர்த்தம் வதனாரம்பம் என்று பெயர் பெற்றது. வதனம்னா முகம் என்று பொருள், ஆரம்பம்னா புதிதாக தோன்றியது என்று பொருள். அதனால் வதனாரம்பம் என்று பெயர் பெற்ற அந்த தீர்த்தத்திலே அவர்கள் நீராடி 3 பொழுதும் எம்பெருமானாகிய கந்தக்கடவுளை 48 நாட்கள் கிரமமாக வழிபட்டு வந்தார்கள். அதன் பலனாக 48வது நாள் இறைவன் அர்ச்சகர் வடிவத்தில் வந்து இலை விபூதி அழித்து குமரகுருபர சுவாமிகளுடைய ஊமைத்தன்மையை போக்கியருளினார். அதற்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை குமரகுருபர பெருமானுடைய சரித்திரத்தை பாடும் பொழுது இந்த இலை விபூதி மகிமையை இளையமில் குமரன் வேள்முன் வணங்குவோர்க்கு என்றும் துன்பம் இல்லை, அடுபகை சற்றேனும் இலை, படுபினி நிரப்பும் இலை, அளற்று உழன்று வீழ்தல் இலை, பலபவத்து சார்பும் இலை என இலை விபூதி எடுத்து உதவல் கண்டார் என்று பாடுகின்றார். திருச்செந்தூரிலே வழங்கப்பெறும் இந்த இலை விபூதியை எடுத்து தரித்து கொண்டவர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பம் வராது. அவர்களுடைய பகைவர்களால் அவர்களை நெருங்கவும் கூட முடியாது. எந்த காலத்திலும் அவர்களுக்கு நோய் முதலிய எதுவும் அவர்களை அணுகாது. அதே போல அலைந்து திரியும் ஒரு கொடுமையான பனிச்சூழல் இருக்காது. அதே போல பிறவிதோறும் துன்புற்று பிறந்து பிறந்து இறக்கும் நிலையும் அவர்களுக்கு இருக்காது என்று நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் சரித்திரம் நமக்கு இலை விபூதியின் மகிமையை காட்டுகிறது. இன்றும் ஆதீனங்களில் மட்டும் அந்த இலை விபூதி வழங்கி அருளும் வழக்கம் இருக்கின்றது. நம்முடைய தரும ஆதீனத்திலே அது சிறப்பாக இருக்கின்றது. அதே போல அந்த இலை விபூதியை பெற்று அந்த ஊமைத்தன்மை நீங்கிய பிறகு அவர்களுக்கு மெய்யுணர்வு வாய்க்கின்றது முருகப்பெருமான் அருளாலே. குமரகுருபர சுவாமிகளுக்கு குமரகுருபர சுவாமிகளை நோக்கி அந்த அர்ச்சகர் உருவத்தில் வந்திருந்த முருகக் கடவுள் நீ யார் என்று வினவுகின்றார்கள். அதற்கு குமரகுருபர பெருமான் அடியேன் என்று வாழ்வில் முதலாக ஒரு சொல்லை உச்சரிக்கின்றார்கள். ஊமைத்தன்மை நீங்கிய பிறகு முருகப்பெருமான் அவர்களுக்கு பாடும் ஆற்றலை கொடுத்தவுடன் இவர்கள் பூமேவு செங்கமல புத்தேழும் தேரறிய பாமேவு தெய்வ பழமுறையும் என்று தொடங்கி சைவ சித்தாந்திகளுக்கு உயிர் போன்ற நூலாக விளங்கக்கூடிய கந்தர்கெலிவெண்பாவை உலகமெல்லாம் உய்யும் பொருட்டு பாடியருள்கின்றார்கள். அந்த கந்தர்கெலிவெண்பாதான் முருக இலக்கியங்களிலே உச்சபட்சமான இலக்கியங்களாக திருப்புகளை ஓதுவதைப் போல, திருமுருகாற்றுப்படையை ஓதுவதைப் போல நாளும் கந்தர்கெலிவெண்பாவை ஓதி
துன்பத்திலிருந்து விடுமுறும் எத்தனையோ அடியார்கள் இருக்கின்றார்கள். அப்படி கந்தர்கலிவன் பாவை அவர்கள் பாடுகின்றார்கள். அர்ச்சகர் வடிவத்தில் வந்திருந்த முருகப்பெருமான் அவற்றை அந்த கவி முழுவதையும் நின்று கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு குமரகுருபர பெருமான் வணங்கி தனக்கு பரஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் விண்ணப்பிக்கின்றார். முருகப்பெருமான் சிரித்து கொண்டே, உன்னுடைய பாடும் ஆற்றலும் உன்னுடைய இந்த சிறந்த அறிவும் யாருடைய திருச்சந்நிதியின் முன்பு அடங்கி நிற்கின்றதோ அவரே உனக்கு ஞானாசிரியராக இருந்து உனக்கு சிவஞானத்தை உபதேசிப்பார் என்று முருகப்பெருமான் அவர்களுக்கு திருவாய் மலர்ந்தருளி திருவுரு கறக்கின்றார்கள். குமரகுருபர பெருமான் செந்திலாண்டவனை வணங்கி விடைபெற்று கொண்டு பல தலங்களையும் வழிபட்டு பல அருட்பணுவல்களை பாடுகின்றார்கள். பிறகு மாயூரத்துக்கு அண்மையிலே விளங்கும் தருமபுரத்தை அடைகின்றார்கள். அப்போது நமது திருப்படத்திலே 4வது பண்டார சந்நிதிகளாக மாசிலாமணி தேசிக மூர்த்திகள் எழுந்தருளி இருக்கின்றார்கள். குமரகுருபர பெருமான் அடியற்ற மரம் போல அவர்களை விழுந்து வணங்கி எழும் காலத்தில் அவர்கள் இவர்களை நோக்கி 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்று வரும் திருமுறை பாடலின் அனுபவப் பொருளை வினவுகின்றார்கள். குமரகுருபர பெருமான் அவர் வரம்பில் கற்பனை ஆற்றலும் கவியாற்றலும் உடைய குமரகுருபர பெருமானுடைய அந்த கவியாற்றலும் கற்பனை ஆற்றலும் ஞானமும் மாசிலாமணி தேசிக மூர்த்திகளுடைய திருமுன்பு அடங்கி நிற்கின்றது. உடனே செந்திலாண்டவன் சொன்னது இவர்களுக்கு நினைவுக்கு எட்டவே, நம்மை ஆட்கொள்ள வந்தருடைய கருணைக்கடலாக இருப்பவர், நமக்கு ஞான உபதேசம் செய்ய இருக்கும் அருட்குருநாதராக இருப்பவர் தருமபுரத்து 4வது சன்னிதானமாகிய மாசிலாமணி தேசிக மூர்த்திகளே என்று இவர்கள் உள்ளத்தில் கொண்டு விழுந்து வணங்கி தனக்கு பரிபக்குவ நிலைக்கு ஏற்ப உபதேசம் செய்வித்து திருவடி சூட்டி தீட்சை அளித்தருள வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள். அப்பொழுது காசியிலே விஸ்வநாத பெருமானுடைய கோயில் சிதைக்க பெற்று மாற்றாருடைய அரசாட்சியாலே சிதைக்க பெற்று அங்கு வழிபாடுகள் நின்று கிடக்கின்றன. அப்பொழுது மாசிலாமணி தேசிக மூர்த்திகள் குமரகுருபர பெருமானுடைய தன்மையை உலகுக்கு வெளிக்காட்டவும் காசியில் விளங்கும் விஸ்வநாத பெருமான் கோயிலை மீண்டும் அங்கு இறைவனை நிறுவி அதனை கும்பாபிஷேகம் செய்து திறக்கவும் திருவுள்ளம் கொண்டு, நீ காசி சென்று அங்கு விஸ்வநாத பெருமான் கோயிலை புனருத்தாரணம் செய்து விஸ்வநாத லிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு வருவாய் என்ற அருளானையிட்டு அவர்களை அனுப்புகின்றார்கள் மாசிலாமணி தேசிக மூர்த்திகள். குமரகுருபர பெருமான் இங்கிருந்து காசி சென்று அங்கு பரசமயத்தை நிராகரித்து சிவசமயத்தை நிலைநாட்டி காசி முழுவதையும் நம்முடைய தருமையின் ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்து அங்கு விஸ்வநாத பெருமான் சிதிலமடைந்திருந்த விஸ்வநாத பெருமான் கோயிலை மீட்டுருவாக்கம் செய்து கட்டி விஸ்வநாத பெருமானை தம்முடைய அருட்கரத்தால் பிரதிஷ்டை செய்து அந்த பெருமானுடைய பூசை குறைவில்லாது நடக்கும்படி ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு மீண்டும் நம்முடைய வண்டுளாம்பொழில் தருமயம்பதியை அடைகின்றார்கள். தருமபுரம் வந்து குமரகுருபர சுவாமிகள் மாசிலாமணி தேசிக மூர்த்திகளை தரிசித்து காசியில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் சொல்லி ஆசி பெறுகின்றார்கள். பிறகு அப்பெருமான் மீது இவர்கள் மாசிலாமணி தேசிகர் மீது இவர்கள் பண்டாரம் உம்மணி கோவை என்னும் ஒரு நூலை பாடி அருள்கின்றார்கள். பண்டாரம் உம்மணி கோவை என்பது நம்முடைய சைவத்திலே தவமுனிவர்கள் உயிர் போல போற்றக்கூடிய ஒரு நூலாக இருப்பது. அந்த நூலை இவர்கள் மாசிலாமணி தேசிக மூர்த்திகள் மேலே பாடி அருள்கின்றார்கள். அதில் மாசிலாமணி தேசிகரை இவர்கள் பலவாறு புகழ்ந்து போற்றி அவர்களுடைய தன்மையை எல்லாம் உலகுக்கு வெளிக்காட்டுகின்றார்கள். மாசிலாமணி தேசிக மூர்த்திகள் அனைத்து துறவிகளுக்கும் துறவரசராக தேசிகராஜமூர்த்தியாக விளங்கும் தன்மையை அவர்கள் பாடுகின்றார்கள். அங்கையர்கண்ணி பங்கில் வீற்றிருந்த செக்கர்வார் சடை சொக்கநாயகனை ஈரந்திறத்து உபசாரத்துடன் வாய்ப்ப பூசனை புரியும் தேசிகராக என்று அழைக்கின்றார்கள். நம்முடைய செந்தமிழ் சொக்கநாத பெருமானை நாளும் 16 வகையான உபசாரங்களுடனும் பூசனை புரியும் தேசிகராஜமூர்த்தியாக மாசிலாமணி தேசிக மூர்த்திகள் விளங்கி இருக்கும் தன்மையை அவர்கள் பாடுகின்றார்கள். அதே போல மாசிலாமணி தேசிக மூர்த்தியை அவர்கள் கமலை ஞானப்பிரகாசராக பாடுகின்றார்கள். நம்முடைய ஆதீனத்திலே குரு பூஜையின் 10ஆம் நாள் கமலை ஞானப்பிரகாசர் திருநாள் என்று அழைக்கப்பெறுவது. அன்று மகா சன்னிதானத்தை கமலை ஞானப்பிரகாசராக பாவிப்பது நம்முடைய ஆதீன சம்பிரதாயம். அதனால் அவர்களை சர்வாலங்கார பூஷிதராக அவர்களை அலங்கரித்து வெள்ளிப்பல்லக்கில் அவர்களை எழுந்தருளச் செய்து வழிபடுவார்கள். அப்படி கமலை ஞானப்பிரகாசராக மாசிலாமணி தேசிக மூர்த்திகளை அவர்கள் பார்க்கின்றார்கள். பெரும்பதி புறக்கும் பேரருட்குரிசில் நான்மறை நவின்ற நற்பொருள் இவையென மோனவாசகத்தான் முப்பொருள் நவிற்றுபு நன்னலம் புரியும் ஞானப்பிரகாசன் என்று பாடுகின்றார்கள். அதே போல இவர்கள் குருஞான சம்பந்தர் என்றும் நம்முடைய மாசிலாமணி தேசிக மூர்த்திகளை பாடுகின்றார்கள்.
அருமையும் கமலையும் விரிதமிழ் கோடலும் திருநகராக அரசு வீற்றிருக்கும் மாசிலாமணி தேசிகராய சம்பந்தப் பெயர் தரித்தமையால் எமை சம்பந்தம் செய்ய தகும் நினக்கே என்று பாடுகின்றார்கள். சம்பந்தப் பெயர் தரித்தமர் என்று பாடுகின்றார்கள். குருஞான நம்முடைய ஆதீனத்திலே பரம்பரையாக வரும் கைலாய பரம்பரையிலே குருஞான சம்பந்தருடைய பீடத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பல திருநாமங்களோடு இருந்தாலும் அவர்கள் கையொப்பம் இடும் பொழுது, திருக்கை சாற்றி அருளும் பொழுது அவர்கள் குருஞான சம்பந்தருடைய உற்சவ மூர்த்தியாக இருப்பதாலே, அவர்களுடைய வடிவம் தாங்கி இருப்பதாலே குருஞான சம்பந்தருடைய திருப்பெயரால் ஞான சம்பந்தன் என்றுதான் அவர்கள் கையொப்பம் இடுவார்கள். அப்படி குருஞான சம்பந்தராக அவர்கள் மாசிலாமணி தேசிக மூர்த்திகள் இருப்பதையும் இவர்கள் பாடுகின்றார்கள். இப்படி பல பாடல்களில் அவர்கள் மாசிலாமணி தேசிக மூர்த்திகளுடைய பெருமையை பாடுகின்றார்கள். தானின்றென்னை தனக்குள்ளே ஒழிக்கும் என் தன்மை நிற்க யானின்று போதெனக்குள்ளே ஒழித்திடும் இப்பரிசே வானின்ற சின்மய மாசிலாமணி மண்ணும் தன்மை நானின்று கண்டனன் காணேன் இதற்கொத்த நன்மணியே என்று பாடுகின்றார்கள். அவர்கள் பல மடங்களுக்கும் சென்று அங்கு தன்னுடைய அறிவு அடங்கி நிற்கின்றதா இந்த திருமுன்பு என்று ஆராய்ந்து கொண்டே வந்தவர்கள் மாசிலாமணி தேசிக மூர்த்திகளை கண்டவுடன் தான் அவர்களுடைய அறிவு அடங்கி நிற்கின்றது. அதனால் இவர்களுக்கு ஒப்பான ஒரு குருமணியை எங்கெங்கினும் காணேன் என்று அவர்கள் பாடுகின்றார்கள். இப்படி நம்முடைய பண்டாரம் மும்மணி கோவை நூல் தான் உலகத்திலேயே சிறந்த ஒரு அனுபவ நூலாக, குருபக்தியின் அனுபவ நூலாக இருக்கின்றது. எம் ஆருயிராம் எழில் மாசிலாமணியை அம்மா பெறுதற்கு அரிதன்றே சும்மா இருந்தாரே பெற்றார் மற்றுலகில் யாரே வருந்தாது பெற்றார் மணி என்று பாடுகின்றார்கள். உலகத்திலே எந்த ஒரு மணியை பெற வேண்டும் என்றாலும் அதற்கு கடுமையான உழைப்பு வேண்டும். இப்போ முத்துமணியை பெற வேண்டும் என்றால் கடலில் மூழ்கி எடுக்க வேண்டும். நெல்மணியை விளைவிக்க வேண்டும் என்றால் 6 மாதங்களாவது குறைந்தது அதற்கு உழைப்பு போட வேண்டும். இப்படி சும்மா வருந்தாமல் யார் இந்த ஒரு மணியை பெற முடியும்? ஆனால் ஆருயிராக விளங்கக்கூடிய மாசிலாமணியை அவர்களுடைய கருணை எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் தன்மையை அவர்கள் பாடுகின்றார்கள். இப்படி குருமரகுருபர சுவாமிகள் விண்புறக்கும் சிந்தாமணி என்கோ மெய்ச்சுடரால் மண்புறக்கும் சூளாமணி என்கோ பண்பார் திருமாமுனிவர் சிகாமணி என்கோ சீர்தரு மாசிலாமணியைத்தான் என்று பாடுகின்றார்கள். விண்ணவர்களால் போற்றப்பெறும் தெய்வமா, அல்லை மண்ணில் உள்ளவர்கள் தலைமேல் சூடி போற்றும் தெய்வமா, அல்லது தவமுனிவர்கள் போற்றும் தெய்வமா இந்த மாசிலாமணி என்று பாடுகின்றார்கள். இப்படி பண்டாரம் மும்மணி கோவை உச்சபட்ச ஞான நூலாக இருக்கும் தன்மையோடு இருக்கின்றது. அது மட்டுமன்றி அவர்கள் தருமபுரம் பதியிலே அவர்கள் நாயாக பிறக்க வேண்டும் என்று பாடுகின்றார்கள். நின் பொன்னடி துணை சேர் நின்னடி தொண்டர் திருவமுதார்ந்து தெருக்கடை எறிந்த வரமுடை ஞமலியாகி நின் அருளையும் அயராது அவதரிப்பதுவே என்று பாடுகின்றார்கள் குமரகுருபர சுவாமிகள். அவர்கள் மாசிலாமணி தேசிகருடைய அடியார்கள் உண்டு தெருவின் கண் எழுந்த மிச்சிலை உண்ட நாயாக பிறந்து உண்டு அந்த பிறவியாகிய கடலை கடந்து விளங்க வேண்டும் என்று குமரகுருபர சுவாமிகள் மாசிலாமணி தேசிக மூர்த்திகளை பாடுகின்றார்கள். இப்படி மிகச்சிறந்த அருளாளராக பக்குவிகளுக்கெல்லாம் சிவஞானத்தையும் முத்தியையும் வாரி வழங்கும் கருணை கடலாக 4ஆம் பட்டத்து மாசிலாமணி தேசிக மூர்த்திகள் விளங்கி இருக்கின்றார்கள். தாய்க்கு தன்னை ஈன்ற தாய்க்கு அவர்கள் தீட்சையாகிய அத்துவா சோதனையை செய்து தாய்க்கு முத்தி அளித்த பெருமானாக தேசிக மூர்த்திகள் இருந்திருக்கின்றார்கள். அதே போல பாம்பு கடித்து உயிரிழந்த மாண்ட ஒருவனை இவர்கள் திருநீர் அளித்து உயிர்ப்பித்து அவனை வீட்டிற்கு அனுப்பியிருக்கின்றார்கள். நம்முடைய ஆதீனத்தின் ஆதி மாபாடிய கர்த்தராகிய வெள்ளியம்பலவான முனிவருக்கு சமயம் விசேடம் முதலான தீட்சைகளை எல்லாம் கொடுத்தவர்களாக நம்முடைய மாசிலாமணி தேசிக மூர்த்திகள் விளங்குகின்றார்கள். இவர்கள் தம்முடைய அந்திம காலம் வரவே, இவர்கள் முத்தியடையும் காலம் நெருங்கவே ஞானசம்பந்த தேசிகருக்கு ஞானாபிஷேகம் செய்து வைத்து சொக்கநாதர் பூசையை எழுந்தருள பண்ணி கொடுத்து புரட்டாசி மாதத்தில் ஒரு வளர்பிறை ஏகாதசியில் இவர்கள் திருவடிப்பேர் அடைகின்றார்கள். இவர்களுடைய குருமூர்த்தம் தருமபுரம் வடக்கு குருமூர்த்த வளாகத்தில் அமைந்துள்ளது. நம்முடைய 27வது குருமணிகளுடைய அருளாட்சியிலே நித்திய பூஜையும் குரு பூஜையும் மிகவும் சிறப்பாக நடந்து வருகிறது. இன்று புரட்டாசி வளர்பிறை ஏகாதசி ஆகிய அவர்களுடைய குருபூசை நன்னாளிலே ஆதிமாசிலாமணி தேசிக மூர்த்திகளுடைய திருவடிகளை நாம் நீள நினைந்து இம்மை மறுமை பேறுகளை பெற்று உய்வோமாக. திருச்சிற்றம்பலம்.